அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். இப்பொழுது முடிவு மிக மிக சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியே லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இயேசு சொன்னார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று யார் சொல்லியிருக்கிறார்? இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நீங்க விழித்திருங்கள், நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், ஜெப சிந்தையில் இருக்க வேண்டும். ஜெபத்துக்கு ஒரு டைம் இருக்குது. அதிகாலையில் ஜெபிக்கிறோம், ராத்திரி குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், தனி ஜெபம். அது மாத்திரமல்ல, ஜெப சிந்தை, ஜெப தியானத்தோடு நாம் இருக்க வேண்டும். நாள் முழுவதும் நான் தனிமையில் இருக்கும் பொழுதும் ஜெப தியானம், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நான் ஜெப தியானத்தோடு இருக்க முடியும். நான் ஒரு வாகனத்தை ஓட்டும் பொழுது கூட நான் ஜெப தியானத்தோடு இருக்கலாம். நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜெப சிந்தையோடு நாம் இருக்க முடியும். ஆகையினால் இந்த ஜெபத்திலே நாம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் சில வருடங்களாக இந்த ஜெபத்தை குறித்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள், வேதத்தில் அநேகருடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. சிலருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, அநேகருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு மனிதருடைய ஜெபத்தை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியாவின் குமாரன் மனாசே, யூதாவின் ராஜா, 12 வயதிலே ராஜாவாகி யூதாவை 55 வருடங்கள் ஆட்சி செய்தவன். இவனை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது எசேக்கியாவுக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்த அந்த 15 வருடங்களுக்குள் இந்த மனாசே அவனுக்கு பிறந்திருக்கிறான். எசேக்கியாவுடைய கடைசி காலத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு மிகுந்த ஐஸ்வர்யம், கணம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். 15 வருடங்கள் வாழ்நாளை கூட்டி கொடுத்தார். சனகரிப் யுத்தத்திற்கு வந்த பொழுது கர்த்தர் ஒரு யுத்தம் நடக்காம ஒரு தூதனை அனுப்பி பாளையம் எங்கும் உள்ள 1,85,000 பேரை அந்த தூதன் சங்காரம் பண்ணினபடியால் இந்த சனகரிப் செத்த முகமாக திரும்பி போனான். இப்படியெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அதிசயமான காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே செய்திருந்தும் கர்த்தர் தனக்கு செய்த உபகாரத்திற்கு தக்கதாக இந்த எசேக்கியா நடவாமல் மனமேட்டிமையாகி அவன் பாபிலோனின் பிரபுக்கள் காரியத்தில் நடந்து கொண்ட விதத்தின் மூலமாக கர்த்தர் அவனை கைவிட்டார் என்று 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த எசேக்கியா தன்னுடைய பின்காலத்தில் மேட்டிமையானவனாய் கர்த்தரை மறந்து போன நிலைமை, கர்த்தர் தனக்கு செய்த உபகாரத்திற்கு தக்கதாக நடவாதபடி வாழ்ந்தபடியினால்
அவருடைய குமாரனாகிய மனாசேயை கர்த்தருக்குள் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாக வளர்க்காமல் விட்டுவிட்டான். ஆகையினால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்தாலும் சரி, 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் முதல் 10 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்தாலும் சரி, இந்த மனாசேயின் காரியங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்தவன், எருசலேமிலே அதிகமான இரத்த பழிகளை சிந்தினவன், தேவனுக்கு பிரியமில்லாதபடி வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கையிலெல்லாம் வாழ்ந்திருந்திருக்கேனே, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். பாவிகளின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறது இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், பிறவி குருடனாக இருந்த குருடன் அவனுடைய கண்களை இயேசு திறந்தபோது அவன் தெளிவாக அங்கே இருந்த வேதபாரகர்கள், நியாயசாஸ்திரிகள் மத்தியிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரிசேயர்கள் மத்தியிலே சொல்லுகிற வார்த்தை, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஜெபத்தெல்லாம் அவங்க கேட்காங்க, அந்த புனிதர் கேட்குறாங்க, அதை கேட்டு அவர் கேட்குறாரு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. ஒரு மனிதன் பாவமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றால் அவனுடைய சத்தத்திற்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். அதே போல ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால், அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறவனாக இருந்தான் என்றால் கர்த்தருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இல்லைன்னா பாவியான மனுஷன் அந்த நேரத்தில் மனம் திரும்பி அழுது கதறி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்கிறவராக இருக்கிறார். பரிசேயன் ஜெபம் பண்ண போனா, ஆயக்காரன் ஜெபம் பண்ண போனா, பரிசேயன் அவன் ஆலயத்திலே தன்னுடைய நீதியை எடுத்து சொன்னான். இதெல்லாம் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நம்ம 11வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். தன்னுடைய நியாயத்தை, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன், நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகத்தை நான் செலுத்துகிறேன், இந்த ஆயக்காரனை போல நான் பாவமான காரியம்லாம் செய்யலை. அவன் உண்மையை தான் சொல்கிறான். ஆனால் அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஒரு ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தாழ்மையோடு, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று தேவனே என்று கதறிய பொழுது இவன்தான் நீதிமானாக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இயேசு சொன்ன ஓமை. அப்படி ஒரு மனிதன் பாவத்துக்குள்ள, எவ்வளவு பெரிய பாவத்துக்குள்ள இருந்தாலும் அவன் மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கத்தோடு தேவனை நோக்கி கதறி அழுது தன் பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை பண்ணி, இயேசுவே இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று ஒப்பு கொடுத்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி அவனை சுத்திகரிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அந்த பாவத்தினால் வந்த எல்லா அநியாயத்திற்கும் நீங்களாக்கி அவனை விடுவிக்கிறது. இதுதான் கர்த்தர் நமக்கு சிலுவையில் சம்பாத்தியம் பண்ணி தந்திருக்கிற மேலான கிருபை. அல்லேலூயா. உலகத்தில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷன் பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கு தண்டனை உண்டு. தாவீதுக்கே தண்டனை. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, அவன் இயேசுவிடத்தில் இயேசுவேன்னு சொல்லி மனம் திரும்பி அவன் இருதயம் குணப்பட்டு தன் பாவங்களெல்லாம் அறிக்கை பண்ணினான் என்றால் இயேசு அவனை அன்போடு அணைத்து கொண்டு அவனுடைய பாவங்களெல்லாம் தன் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவனை நீதிமானாக்கி பாவத்தின் தண்டனையிலிருந்து அவனை விடுவிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதனால தான் இன்றைக்கு நேற்று வரைக்கும் இப்படி இருந்தார், இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார,
அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த தகுதியை இயேசு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தேவானுடைய கொலையில் சம்பந்தப்பட்டவர், சபையை துன்பப்படுத்த பயங்கரமான காரியங்களை செய்தவர், புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு காவலில் போட்டு துன்பப்படுத்தினவர், இன்னும் சபையை துன்பப்படுத்த வேண்டும் என்றுதான் வந்தார். ஆனால் சடுதியிலே கர்த்தர் அவரை சந்தித்து ரட்சித்து 3 நாள் தான் யூதாவின் வீட்டில் நேர்த்தெருவில் தமஸ்குவில் அந்த நேர்த்தெரு என்ற தெருவில் இருக்கிற யூதாவின் வீட்டிலே 3 நாள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் கண்ணீரை சிந்தி தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்ட பொழுது கர்த்தர் அனனியா என்ற சீசனை அவனோடு பேசி அவனை அழைத்தனுப்பி இந்த சவுலாக இருந்த அந்த மனுஷனை தொட்டு அவனுடைய பாவம் எல்லாம் அறிக்கை பண்ண வைத்து பரிசுத்தப்படுத்தி அவனுடைய ஊழியக்காரனாய் நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. இது நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை. இந்த மனாசையினுடைய காரியத்தில் நான் பார்க்க போகிறேன். இதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நீ வாசிங்க. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை எடுத்து வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அஸ்ரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தான், அவரிடத்தில் கெஞ்சினான், அவருக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நமக்கு பதில் கிடைக்குதா? நம்மளால ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு பதில் வந்துட்டு அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாக அவனை கர்த்தர் வரப்பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே என்ன செய்தானா? அறிந்தான். கர்த்தர் தான் தேவன் என்று மனாசேக்கு தெரியுமா தெரியாதா? கர்த்தர் தான் தேவன் என்று மனாசேக்கு முதல்ல என்ன செய்யும்? தெரியும். ஏன்னா எசேக்கியா அந்த தேவனை தான் வழிபட்டான். கர்த்தரே தேவன் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பேர் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததனால்தான் இன்றைக்கு தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இப்போ நாலாம் ஆரம்பத்தில் அந்த பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க தான் எல்லாருமே. அப்போ நம்ம கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்னு நமக்கு தெரியுமா? இந்த வேத வசனங்கள் நமக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறியவில்லை. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். கர்த்தரை அறிந்து கொள்கிறது தான் பரலோகம். கர்த்தரை அறிந்து கொண்டால் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். இந்த மனாசேக்கு தெரியும். ஆனால் இப்பொழுதுதான் கர்த்தரே தேவன் என்று அவன் நினைச்சிருக்கிறான், அறிந்து கொண்டான். அன்பு தேவ பிள்ளையே, இந்த மனாசேயினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கே ஆவியான ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது.
அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். அவனுடைய பாவத்தை மன்னிக்க சித்தமில்லாமல் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நல்லா பாருங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது, அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர். எந்த மனுஷன் போய் கர்த்தரிடத்துல போய் அழுதாலும் அவனை மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த மனாசையினுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கவே சித்தமில்லாதவராக இருந்தார். அல்லையா? ஏன்னா அவ்வளோ பாவங்கள் செய்திருக்கிறான். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனத்தை எடுத்து வாசிங்க. தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியேயும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களே. ஆனால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான். மனாசே ஜனங்களையும் பாவம் செய்ய ஏவி விட்டான். ஆலயத்தில் கொண்டு விக்கிரகங்களை வைத்தான். எருசலேமில் இரத்த பழிகளை சிந்தினான். இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததனால் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவருப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்க போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் 1 தாளந்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன். தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் இரத்த பலிகளால் நிரப்பத்தக்கதாக குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். இவ்வளவு பாவங்கள் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தர் எச்சரித்து மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதும் தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பேசுறார். இப்படிலாம் சொல்றார். ஒரு தாளந்தை அதை துடைத்து கவிழ்த்து வைக்கிறது போல நான் எருசலேமை நான் அப்படி செய்வேன் என்று சொல்லியும் இவர்கள் கவனிக்காதே போனபடியினால் அங்கே அந்த பாபிலோன் படைகள் உள்ள வந்தது. 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம். அவனை வெண்கல அந்த சங்கிலி போட்டு விலங்கு போட்டு அவனை அங்கேருந்து கொண்டு போகிறாங்க. பாபிலோனுக்கு
இந்த மனாசேயை கொண்டு போகிறது ஒரு இவன் காலையில் பிடிச்சாங்க மத்தியானம் கொண்டு போயிட்டாங்கன்னு கிடையாது. எருசலேமில் இருந்து அந்த பாபிலோனுக்கு போகும் வரைக்கும் பல நாட்கள் பிரயாணம் செய்ய வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப நாள் அவனை கொண்டு போகிறார்கள். ஏதோ ஒரு ரதத்தில் வச்சோ குதிரையில் வச்சோ நடத்தியோ இவன் இந்த ராஜாவுக்கு அவன் நல்லா துன்பம் கொடுக்கணும்னு சொல்லி கையில் விலங்கு போட்டு இழுத்து கொண்டோ பல நாட்கள் ஆகும் பாபிலோன் போகிறதுக்கு. இன்றைக்கி நினச்சிங்கன்னா காலையில் புறப்பட்டா சாயங்காலத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஃப்ளைட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த நாட்களில் எல்லாம் குதிரையில் போகணும், ரதத்தில் போகணும், இல்லைன்னா நடந்து தான் போகணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மனாசே தன் தவறுகளையெல்லாம் உணர்ந்து, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அப்பொழுதுதான் நான் நம்முடைய பிரமாணங்களை என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி தெரிந்தேன், இப்பொழுதோ நம்முடைய பிரமாணத்தை வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த மனாசே அப்படி இழுத்து கொண்டு போகப்படும் பொழுது இவன் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு தன்னை தாழ்த்தி இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் கெஞ்சி இரக்கத்தை கேட்கும்படியாய் தேவ சமூகத்திலே அழுது அவன் ஜெபித்த பொழுது, இப்படி போயிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே போகிறான். அது மாத்திரமல்ல, பொருத்தனையோடு அவன் ஜெபித்ததுனா தான் செய்த தவறுகளெல்லாம் உணர்ந்து பொருத்தனையோடு ஜெபித்ததினால் கர்த்தர் அவன் ஜெபத்தை அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கேட்டு அவனுக்கு கர்த்தர் என்ன செய்தார், விடுதலையை கொடுத்தார். இதை நம்ம பார்க்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை எடுத்து வாசிங்க. பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளியலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்கள் எல்லாம் இராணுவ தலைவரை வைத்து அவன் திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திற்கு யூதாவின் ராஜாவாக கர்த்தரால் நிலைநிறுத்தப்பட்ட போது அவன் செய்த காரியம், முதல்ல தன்னுடைய ராஜ்யத்தை அவன் பலப்படுத்தினான். அடுத்தாப்புல கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும், நேரா போய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனா அங்க தான் வைத்த அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து, எல்லாவற்றையும் பட்டணத்திற்கு புறம்பாக போட்டான். நம்ம தூக்கி எறிய வேண்டியதெல்லாம் எரிந்தால்தான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வார், கேட்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் அவன் போகும்போது பண்ணின பொருத்தனை. அதனால தான் இப்படிலாம் செய்வேன், ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், உங்கள் ஆலயத்தில் போய் நான் விக்கிரகத்தை வச்சுட்டேன், உங்கள் ஆலயத்தில் நான் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை வச்சுட்டேன், கர்த்தாவே நீர் எனக்கு மனம் இறங்கும் என்று கெஞ்சி 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 நான் இதெல்லாம் சரி பண்ணுறேன்னு ஒப்பு கொடுத்ததுனால தான் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். வாசிங்க. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர்தான் தேவன் என்று அவரை மாத்திரம்தான் சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். இதெல்லாம் பொறுத்தனை, அதை நிறைவேற்றுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் தேசத்துக்குள்ள சமாதானம் இல்லை? ஏன் தேசத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்குது? எல்லாத்துக்கும் காரணம் இந்த விக்கிரகம் தான். கர்த்தர் ஒருவர் தான் தேவன் என்பதை அறியாமல் எந்தெந்த தேசங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த தேசத்துக்குள்ள ஒரு நாளும் சமாதானம் இருக்க முடியாது. பாருங்க, செல்வ செழிப்பில் இருந்த அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சமாதானம் இல்லை. அங்கே இருக்கிற ராஜா தான் எப்பொழுது தூக்கி எறியப்படுவோம் என்று பயந்து கொண்டிருக்கிற நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமைகளில் எத்தனையோ அரபு நாடுகள் சின்னபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே தேவன் என்று எந்த தேசத்தில் அவரை துதிக்கிறார்களோ, அவரை ஆராதிக்கிறார்களோ
அந்த தேசத்துக்குள்ள எந்த சத்துருவும் நுழைய கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. இந்த மனாசே கர்த்தர் எத்தனையோ தடவை எச்சரித்தும் கவனிக்காதபடி தன்னுடைய மனம் போன போக்கிலே பாவங்களை செய்து கொண்டே இருந்தார். கர்த்தர் சத்துருவை உள்ள விட்டார். சத்ரு உள்ள வந்த பிறகுதான் கர்த்தரே தேவன் என்று என்ன செய்தான் அறிந்து கொண்டான். இவனுடைய 55 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறான். இவனுடைய தொடர்ச்சியாக இவனுக்கு அடுத்தாப்புல இவனுக்கு பிறந்த மகன் யாரு? ஆமோன். 22 வயசுல அவன் ராஜாவானான். 2 வருஷம் மாத்திரம்தான் ஆட்சி செய்தான். அதுக்கப்புறம் இந்த ஆமோனை அவனும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். தன் தகப்பன் இவ்வளவு பட்ட கஷ்ட காரியத்தெல்லாம் உணராம அவனும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். அப்பொழுது அங்குள்ள ஜனங்கள்லாம் கட்டுப்பாடு பண்ணி அவனை கொலை செய்து போட்டாங்க. அவனுடைய மகன் யோசியாவை ராஜாவாக்கினார்கள். இந்த யோசியா 8 வயசுல ராஜாவாகி 31 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கான். இவனுடைய நாட்களில் தான் 2 நாளாகமத்தின் புத்தகம் 22 ராஜாக்கள் 22 23 அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த யோசியாவினுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசியா கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அந்த இல்கியா என்ற ஆசாரியன் கண்டெடுத்து அவன் ராஜா கிட்டத்தில் அனுப்பி அதை வாசித்த பொழுது அதன் பிரகாரம் நாம் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து உள்தாள் என்ற தீர்க்கதரிசிகிட்ட இந்த காரியத்தை குறித்து விசாரித்த பொழுது அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25 26 வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. இந்த யோசியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டது. இவன் யாரு? மனாசையுடைய பேரன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு, ரொம்ப முக்கியமான அந்த இதை அன்லைன் பண்ணும். இவளெல்லாம் அவன் கர்த்தரிடத்தில் தன் மனதை சாய்த்தவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க யோசியா ஒப்பு கொடுத்திருந்தாலும் எழுதப்பட்டிருக்கிறது, ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல். பாத்தீங்களா, மனாசைக்கு கர்த்தர் இறங்கி செஞ்சிட்டாரு. ஆனா மனாசைக்கு உள்ள மேல இருந்து அவன் செய்த தவறுகளின் கோபம் கர்த்தரை விட்டு என்ன செய்யல, நீங்கள. ஏன்னா சொல்லிட்டாரு, எருசலேமை நினைச்சுவேன் உடைச்சிருவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தரிடத்துல முழுமையா திரும்பி இன்றைக்கு வந்துட்டோம்னா, ஏன்னா அந்த அந்த காலத்தில் பாருங்க, தாவீது சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் தான் செய்த பாவத்திற்காக தேவ சமூகத்தில் அழுது கதறி ஒப்பு கொடுத்து ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனால் பாவத்தின் நிமித்தம் கர்த்தரால் சொல்லப்பட்ட சாபங்கள் அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சது, தொடர்ந்தது. தாவீது திரும்பவும் அரியணைக்கு வந்துட்டான், ராஜாவாக வந்துட்டான். ஆனால் பாவத்தின் விளைவினால் வந்த சாபம் தொடர்ந்தது. வேதம் சொல்கிறது, பாவம் உன் வீட்டு வாசல் படியில் என்ன செய்யும், படுத்து கிடக்கும், சாபம். எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனம் திரும்பி அவரிடத்தில் பாவத்தை அறிக்கை பண்றானோ, இன்னைக்கு பாவத்தை நீக்கி சாபத்தை நீக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மனாசே ராஜாவாக்கினாரு. ஆனா மனாசே சிந்திய இரத்த பழிகளின் நிமித்தம் கர்த்தர் எருசலேமின் மேல் கோபமாகவே இருந்தார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம்
ஒரு மனிதன் நிமித்தம் என்ன நடக்குது? பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் நான் யூத ஜனங்களை என்ன செய்வேன்? அலைய பண்ணுவேன். அந்த அப்படிப்பட்ட பாவியும் இந்த இயேசுவை நோக்கி பார்த்து கண்ணீரோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவனை தன் சொந்த மகனாக என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றிலும் என்ன நினைச்சுவேன்? அலைய பண்ணுவேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலத்தை நீங்க என்ன செய்யுங்க? பண்படுத்துங்கள். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திரும்புகிறதுக்கு மனசா இருந்தா நீ என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஒரே அலைச்சல், போராட்டம், நிம்மதி இல்லை, துன்பம். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய பார்வை நின்று அருவருப்புகள் எல்லாம் என்ன செய்திரு? அகற்றி விடு. அப்பொழுது இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது என்ன சொன்னாரு? சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அலைச்சல். தாவீது ஓடுறான், அலைகிறான். தாவீது பாவம் செய்யறதுக்கு முன்னால் அலைஞ்சான், அது வேற காரியம். பாவம் செய்த பின்பு அலைய வேண்டிய நிலைமை வந்து, வனாந்தரத்துக்கு திருப்பி என்ன செய்ய வேண்டியது? ஓட வேண்டிய நிலைமை வந்து. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம கர்த்தர் விசேஷித்த விதமாக ரட்சித்து நம்ம சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனால நல்லா நீங்க ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, என் வாழ்க்கையில் பாவத்தினால் எந்த சாபமும் கிடையாது. ஹல்லேலூயா. சில பேர் நம்ம நினைப்போம், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முன்னால் அப்படி செஞ்சதுனால தானோ, அவங்கள இப்படி பேசுனதுனால தானோ, சண்டை போட்டதுனாலோ, இல்லைன்னா இந்த மாதிரி தவறு செய்ததுனாலோ. இல்லை, என்றைக்கு நீங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை பண்ணி விட்டீர்களோ, அன்றைக்கு அவர் எல்லா பாவத்தையும் இயேசு என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அதான் பெரிய வித்தியாசம். இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அவன் செய்த பாவத்துக்கு தண்டனை தொடர்ந்தது. ஆனால் இன்றைக்கு எப்பொழுது நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணமோ அன்றைக்கு அந்த நிமிடமே அந்த பாவத்தினுடைய அநியாயம், சாபம் எல்லாவற்றையும் நீங்களாக்கி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? விடுவித்திருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் அந்த பாவத்தின் சாபம் என்னை தொடர்தோ என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் என்றால் அது சிட்சை. தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை என்ன செய்கிறாரா? சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனாசேனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார, நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நிச்சயமாக கேட்பார். நம்ம விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கேட்பார். எப்போ ஒரு தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னே கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்றதுக்கு முன்னாலே கட்டளை வெளிப்பட்டுட்டு, மனாசை விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது கட்டளை வெளிப்பட்டது. இயேசு நமக்கு போன மாதம் என்ன வாக்கு தந்தாரு? நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுடைய தேவை என்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை எந்த கேட்டகரியில் பார்க்குறாரு? தானியேல் வேண்டிக்கொள்ள தொடங்கும் முன்பே கட்டளை வெளிப்பட்டது. ஏன்னா அவன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு மிகவும் பிரியமானவர்களாக நாம் வாழ்ந்தால் நம்முடைய தேவை என்னதென்று நாம் கேட்கறதுக்கு முன்பாகவே அறிந்திருக்கிற தேவன் அதை எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நமக்கு நேர்த்தியாய் செய்து தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
எவ்வளோ நெருக்கம் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க இடம் கொடாமல் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை நமக்கு என்ன செய்வார்? உண்டாக்கி தருகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால இந்த மனாசே மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம், அவ்வளவு பாவம் செய்த அவன் பொருத்தனையோடு கண்ணீர் சிந்தி கெஞ்சி தேவனுடைய இரக்கத்தை பெரும்படியாய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த பொழுது, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, எத்தனையோ நாள் நடந்து போயிட்டு இருந்திருக்கான், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை அவனுடைய பொருத்தனைகளை கேட்ட கர்த்தர் அவனை மீண்டும் எருசலேமின் அரியணையிலே கொண்டு வந்து நிறுத்தினார். அது மாத்திரமல்ல, அவன் செய்த பொருத்தனின் படியே அவன் தேசத்திலே வந்து செய்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரிடத்தில் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணியிருக்கிறோம். இனிமே இப்படிப்பட்ட பாவம் செய்ய மாட்டான் என்று நாம் பிரதிஜை பண்ணுகிறோம். ஆனால் மீண்டும் அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? தலை தூக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் நம்மை வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் செய்து அவருடைய பாத அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து போகும்போது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எல்லாவற்றிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் நம்ம நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் நம்மை ஒரு நிமிடம் உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பரிசுத்த உபவாச நாள் நம்மை உருவாக்கட்டும். என் பாவத்தை எல்லாம் நான் இயேசுவிடத்திலே அறிக்கை பண்ணேன். அவர் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கா அன்பு தேவ பிள்ளையே? அந்த நிச்சயத்துக்குள்ள வரணும். என் இயேசு என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் இரத்தத்தை சிந்தி என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். விசுவாசத்தினாலே அவர் உங்கள் இருதயங்களை சுத்தமாக்கி என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 15:9 சொல்கிறபடி, விசுவாசத்தினாலே அவர் என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. என் பாவிகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர் அல்ல. ஆனால் மனாசே தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி இரக்கத்திற்கு கெஞ்சி தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி பொருத்தனையோடு ஜெபித்த ஜெபத்தை கேட்டு அப்பொழுதே விடுதலை பண்ணின தேவன் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளே இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே இருந்தாலும் உடைய சமூகத்தில் வந்து உடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உடையத்தில் கெஞ்சி கேட்கிற, உடையத்தில் சகாயம் தேடுகிற அந்த காரியத்திற்கு அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் பதில் கொடுத்து வீட்டுக்கு போகும்போது கர்த்தாவே நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றி உங்கள் சாட்சியாய் வாழ நான் கர்த்தருக்கு செய்த எல்லா பொருத்தனைகளையும் உடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவில் நான் நிறைவேற்றுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னபடி உடைய பிள்ளைகள் நிறைவேற்றி உம் இருதயத்தை மகிழ பண்ணுகிற பிள்ளைகளாய் என் நிலை நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. மனாசேக்கு இறங்கின தேவன் உடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்த உடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். நாளை மனமகிழ்ச்சி ஆராதனைகளை ஆசீர்வதியும். துதிகன மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகையுடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ்